யூடியூப் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லிரிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். இது எப்படி மேக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இது கைன்மாஸ்டர் தான் மேக் பண்ணது. கைன்மாஸ்டர் பற்றி எல்லாத்தையும் தெரியும், ஈஸியானதான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிக்சலாப்பில் வந்து லிரிக்ஸ் மேக் பண்ணோம். இந்த ரெண்டாவது ப்ரோவர்ஷன் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறவங்க விட்டுருங்க, இல்லாதவங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்களை ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தரம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதேமாதிரி பல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து பிக்சலாப் போகிறோம், அதனால் பிக்சலாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சலாப் ப்ரோவர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிக்சலாப் ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கும். கீழே கிளிக் பண்ணி கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலரை கிளிக் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் டிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஏக்கு போங்க, எடிட் போங்க. எடிட் போய்ட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் எழுத போகிறோம். நீங்கள் என்ன சாங் மேக் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு லிரிக்ஸு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ சாங் நேம் போட்டு லிரிக்ஸ்னு டைப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் கிடைச்சிடும். அதில் உங்களுக்கு தேவையான லைனை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி உங்களுக்கு பிக்சலாப்பில் போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸியானதாக எல்லாத்துக்கும் தெரியும். வந்து எனக்கு வந்து நான் முதல்ல மட்டும்தான் வேணும், அதனால் நான் மித்ததை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கட் கொடுத்துக்கிறேன் மித்ததை. எனக்கு இந்த மட்டும் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க, 2 லைனாக தான் எழுதியிருப்பேன். அதே மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான லைனை மட்டும் வச்சுட்டு மித்ததை கட் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட் செட் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணோட ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பிக்சலாப்பில் ஏபின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மை ஃபாண்ட்ஸ் போங்க. இது எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த சைடில் ஃபைல் மேனேஜருக்கு போட்டு பார்த்து ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதில் ஃபாண்ட் வச்சிருக்கீங்களோ ஃபாண்ட்ஸுன்னு நான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்ஸில் வந்து நான் எல்லாமே இருக்கும், என்னோட ஃபாண்ட் ஃபுல்லாக. நீங்கள் எதில் ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கீங்களோ அதில் போய் இருக்கும். அதில் இந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, டவுன்லோட் பண்ணி. அடுத்து ஆட் டு டேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கீழே கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் இம்போர்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இம்போர்ட் வச்சுருக்கேன், எனக்கு தேவையில்லை. நான் இந்த ஸ்ட்ரோம் ஃபேஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் தான். இது ஒரு சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், ஒரு 140 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவை செட் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க. வேறு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து சென்டராக செட் பண்ணிக்கோங்க. கீழே மேக்னெட்ஸ் ஆன் பண்ணிட்டு சென்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வந்து எனக்கு லைன் ஸ்பேசிங் ரொம்ப இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 வார்த்தைக்கு நடுவில் லைன் ஸ்பேசிங் ரொம்ப இருக்குது, அதை நான் குறைச்சிக்கிறேன். லைன் ஸ்பேசிங் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் ஸ்க்ரோல் பண்ணி லைன் ஸ்பேசிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைன் ஸ்பேசிங் வந்து மைனஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 35 வச்சுக்கிறேன், 36 வச்சுருக்கேன். டிக் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ லைன் ஸ்பேசிங் வந்து கம்மியாகிடுச்சு எனக்கு, பதில் தெரிய கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை அப்படியே சேவ் பண்ணிடலாம். அதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது, நான் வெளியே சேவ் பண்ணிடலாம். மேலே ப்ளஸ் ஆகி நம்ம இதில் சேவ் ஆகிற மாதிரி இருக்கா, ஒரு ஃபைல் மேனேஜர் படம் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் வச்சு இமேஜ் கொடுங்க. டிமின் சிசில் இருக்கும், அதில் வந்து அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கலரி கொடுத்துருங்க. இவங்க அப்புறம் தான் ஹெச்டியில் சேவ் ஆகும், ஃபுல் ஹெச்டியில். அதுக்கு தான் சொன்னேன். இதுவரை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லிரிக்ஸ் எழுதணும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் டெலிட் பண்ணி விட்டு அடுத்த லைன் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட் கொடுத்து அடுத்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணி மித்ததாக கட் பண்ணி விட்ருங்க. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த லைன் மட்டும் தான் தேவை. சென்டராக மட்டும் கொஞ்சம் லைன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சென்டராக இருக்குது, வேறு எதுவுமே சேஞ்ச் தேவையில்ல. ஃபாண்ட் செட் பண்ணிட்டோம், சைஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். வேறு எதுவும் லீஸை மாற்றி அப்படியே சேவ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள். அதேமாதிரி ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து சேவ் ஐக்கனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி 30 செகண்டுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட் லீஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மெத்தடில் தான் 30 செகண்ட் மேக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி நான் பேக் போய்க்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கைன்மாஸ்டர் தான் வேலை. ஸோ நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைன்மாஸ்டர் ப்ரோவர்ஷன் லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோவர்ஷன் தான், எந்த வாட்டர் மார்க்கும் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் இது யூஸ் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் வாட்டர் மார்க்லாம் வரும். ஸோ நான் இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நான் கைன்மாஸ்டர் வந்து கீழே 2 விதமானது கொடுத்துருப்பேன். ஒன்று ஃபாண்ட் மோடு, நான் யூஸ் பண்ணிக்கிறது ஃபாண்ட் மோடு. இன்னொன்று வந்து நியூ வெர்ஷன் லிங்க். உங்களுக்கு எது வேணுமோ நீ பிடிச்சி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். நான் ஃபாண்ட் மோடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ரேசி கேட்கும், அதில் 3 விதமான ரேசி கேட்கும். அதில் வந்து 1:1 இந்த டிசைன் எடிட் பண்ண போகிறோம், அதில் 1:1 கிளிக் பண்ணிக்கிறேன். 1:1 கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும். இதில் வந்து நம்ம லிரிக்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிடலாம். அதுக்கு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லிரிக்ஸ் எழுதிருக்கும் பார்த்தீங்களா, மேக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாக காமிக்கும். நீங்கள் வரிசையை இம்போர்ட் பண்ணி விட்ருங்க டேரெக்டாக. வெயிட் பண்ணுங்கள், நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 லிரிக்ஸ் கிட்ட இம்போர்ட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்படியே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணால் டேரெக்டாக ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி விட்டுவாங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கை இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன சாங் மேக் பண்ணுமோ சாங்கை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோ கண்ட்ரி பார்த்தீங்களா சைடில் ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா சாங்கும் காமிக்கும். இல்லை உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சாங் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் கொடுத்தா அந்த வேலை முடிஞ்சு. இதுக்கு அது என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஒயிட் பாக்ஸ் குட்டி பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் எல்லாமே காமிக்கும். அதாவது இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது ஸ்டார்டிங்கில். நீங்கள் இடம் டவுன்லோட் பண்ணணும். கெட்மோர் போங்க. கெட்மோரில் போய்ட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு கெட்மோர் போங்க. கெட்மோரில் போய்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஸ்வைப், இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கெட்மோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பிக்சல் ஸ்வைப். இந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்து 4 விதமாக கொடுத்துருக்கோம். நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதே கொடுத்துக்கிறேன். இதை வந்து கொடுத்துட்டு இதை வந்து டைமிங் 1 வச்சுக்கோங்க. இது வந்து இதேமாரி எல்லா எஃபெக்ட்லாம் மாற்றி விட்டுருக்கோம். பிக்சல் போய்ட்டு உங்களுக்கு எதாவது பிடிக்கும் வச்சுக்கோங்க. நான் வந்து 4 விதமாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒரே இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கூட செட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் போய்ட்டு நான் ஒரு 4 இது சொல்லி வச்சுருக்கேன். இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக நான் 30 செகண்ட் மேக் பண்ணால் எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்லேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இதில் முடியும் பாருங்கள். இன்னும் இதில் முடியுது. அதனால் நான் சிசராக கட் பண்ணிக்கலாம். ஆனால் கைட்டில் இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லைட் சைடில் எல்லோ கலர் போட்டு 3 டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி அப்படி வந்துடும். உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்த இதில் இங்கே முடியுது. இதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இதேமாதிரி 30 செகண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கைன்மாஸ்டர் எல்லாத்துக்கும் சரின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களாம் ஈஸியாக மேக் பண்ணிடுவீங்க. இதேமாரி 30 செகண்ட் கரெக்டாக, அதாவது இந்த லைனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த லைன் எங்கே முடியுது அது மாதிரி பார்த்து கட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். இந்த இது வந்து ப்ளர் பீட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் தெரியுது. கொஞ்சம் ஸ்டைலாக இருந்திருக்கும். இது வந்து தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. இதேமாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக 30 செகண்ட் அந்த ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சைடில் சேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ குவாலிட்டி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். நான் அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தேவையில்ல. கொடுத்து பேக் வந்துடுங்க. மொத்தமாக கைன்மாஸ்டர் ஹோம் பேஜுக்கு போயிருங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம இப்போ தான் எடிட் பண்ண போகிறோம் வீடியோவை. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியா கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் இது 1:1 ரேஷியோவில் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வந்து தேவையோ நீங்கள் ட்ராக் பண்ணி எடுக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. வேறு சேஞ்ச் பண்ண தேவை, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து லிரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். அதாவது இப்போ நீங்கள் மேக் பண்ணிங்க பார்த்தீங்களா, சரி அதுக்கு முன்னாடி ஒரு நான் விஜய் ஆண்டனி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அவர் சாங்க்கு மேக் பண்ணதுனால நீங்கள் என்ன சாங்க்கு யாருக்காண்டி மேக் பண்ணிங்களோ அந்த சாங்கோட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் போட்டா கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. யார் போட்டாவை இம்போர்ட் பண்ண நினைக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஜய் ஆண்டனிக்கு மேக் பண்ணதால அந்த போட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிறேன். மீடியா போய்ட்டு அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி வெயிட் பண்ணுங்கள், மாற்றி இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் அது இது எனக்கு எனக்கு தேவையான சைஸை ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி கீழே செட் பண்ணிக்கிறேன். இந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. எனக்கு செட் பண்ணிட்டு வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இதாவது 30 செகண்ட் மேக் பண்ணாலும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கரெக்டாக பொசிஷன் எல்லாமே செட் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நம்ம லிரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்போ லிரிக்கலும் கைன்மாஸ்டரில் மேக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டேன். அந்த லிரிக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் செட் போய்ட்டு பேக் போங்க. அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ரெண்டே இப்போ லாஸ்ட் 2 ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. ஃபுல்லாக 255 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஃபுல்லாக கூட்டிகிட்டு இப்படி மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷனில் இப்படி மேலே தேவையோ செட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கரெக்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நீட்டாக இருக்கும். பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே பேக்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஓவர்லாம் ஆட் பண்ணணும். அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு அது வேலை முடிஞ்சு. அது எப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு வந்து எல்லாமே கைன்மாஸ்டரில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. கைன்மாஸ்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஓவரில் போங்க. ஓவரில் போனால் இதில் நீங்கள் 2 டவுன்லோட் பண்ணணும். ஒன்று வந்து மிஸ்டீரியஸ் ஃபோக், இன்னொன்று வந்து க்ரௌடு சில்லு கட்ஸ். இது கட்மோர் மொபைலில் ஆன் பண்ணிட்டு கட்மோர் போங்க. கட்மோர் போய்ட்டு மிஸ்டரிஸ் ஃபோக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனு இதான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து க்ரௌடு கத்துற மாதிரி இந்த ஆப்ஷன் ரெண்டுமே ஓவர்லேயில் இருக்கும். கட்மோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து மிஸ்டரிஸ் போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன ஆஃபர் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து 4 விதமான ஃபோக் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்றே இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி ஒன்றும் இல்லை, தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து இது செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வந்து கீழே லைட்டாக போக தெரிஞ்சாப்பில் இருந்தால் மட்டும் போதும். ட்ராக் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க, எவ்வளோ செகண்ட் வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை வர்றது கரெக்டாக இருக்கும். இது வந்து 4 தவணை இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த செட் பண்ணிக்கிறேன். கீழே வச்சுக்கோங்க. இந்த புகை வந்து கீழேருந்து போகிற மாதிரி அவ்வளோ தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ஓவர்லே ஆட் பண்ணிடலாம். லேயர் கிளிக் பண்ணுங்கள், ஓவர்லே போங்க. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா க்ரௌடு, அதாவது க்ரௌடு கத்துற மாதிரி இப்போ எல்லாத்தையும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கின்றது. இது நம்ம கைன்மாஸ்டர்ல ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதான் இதில் போட்டிருக்கு. இதை வந்து நீ கரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 2 யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஃப்ளாக் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். கைட்டு கொஞ்சம் பெருசாக ட்ராக் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. எவ்வளோ செகண்ட் எப்படின்னா ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி ஓவரில் போய்ட்டு அந்த க்ரௌடுக்கு போங்க. க்ரௌடு போய்ட்டு இதில் கத்துற மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் செட் பண்ணினா வச்சு நினைச்சிடும். ஒரு வேறு லெவலில் இருக்கும் அது. இது கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு. இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். சொல்லியிருக்க வேண்டி நான் பொசிஷனில் கொஞ்சம் கொண்டாக தான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பொசிஷனில் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இப்போ எல்லாமே முடிஞ்சு. இப்போ பாருங்கம்மே, கைன்மாஸ்டர்லேயே கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி நான் மீடியா போய்க்கிறேன். மீடியா போய்ட்டு உங்கள் வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் மார்க் வாக் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் மார்க் தான் வந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி என்ன பண்ணால் பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கும். ஓவர்லே கொடுத்து உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓவர்லே கொடுத்து அதில் வாட்டர் மார்க் அதில் சேர்ந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். ஓவர்லே கொடுத்து போகலாங்க, செம்மையாக இருக்கா. இப்போ நீங்கள் எல்லாமே முடிஞ்சு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் லிரிக்ஸை போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். வேறு ஃபோட்டோ நடிகர் யார் இது உங்கள் சாய்ஸு, நீங்கள் போடுறத பொறுத்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சால் ஒரே நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. லைக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. சரி, இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் பார்த்துக்கலாம். சில சாரே கண்டிருக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மொபைல் என்ன குவாலிட்டியோ ஃபுல் குவாலிட்டியில் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்காக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ண மாட்டேங்க. ஓகே, வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி விட்டு போயிருங்க. அதை பற்றி தப்பு இல்லை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.